Thank you, Lord. Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Keyboard and drum. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிக்கலாங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. துதிகளுக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தபடினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் எங்களை கூடி சேர்த்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துக்கு வருவதற்கு கிருபை பாராட்டினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு உதவி செய்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, ஒருவருக்கே துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. நன்மைகளால் எங்களை திருப்தியாக்குகிறவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மை செய்கிறவர், எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் மேல் சிந்தையா இருப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. கூப்பிடுகிற போது எங்கள் பக்கத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எட்டாதும் அறியாதுமான பெரிய காரியங்களை காண்பிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இடுக்கண்களிலிருந்து எங்களை விடுவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களை விடுதலை ஆக்குகிறவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கூப்பிட்ட வேலையிலே ஆண்டவரே ஓடி வந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஒரு விசை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நல்ல வேலையை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவர். வேலையில் ஆண்டவரே எல்லா காரியத்திலும் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் மேல் சித்தம் வைத்தவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் ஆண்டவரே எங்களை பயன்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக சமூகத்தில் வருகிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பாடுகிற பொழுது ஆண்டவரே முழு மனதோடு கருத்தோடு ஆவியோடு பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உற்சாகமாய் பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, அதே போல் வந்து கொண்டிருக்கிற எல்லாரும் துரிதமாய் வந்து சேர கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவர். நாங்கள் எல்லாரும் ஏகோபித்துமை பாடி உயர்த்தி ஜெபித்த ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதத்தோடு திரும்பி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க. தேவ சபையில் எழுந்தருள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மால எல்லாமாகும் உம்மால எல்லாமாகும் உம்மால எல்லாமாகும் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி ஒரு வேசியாக ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் நாமத்தை மாத்திர மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீர் ஒருவரே இந்த இடத்துல ஆண்டு உயர்ந்திருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு திரும்பி போகும்போது சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவரே ஆத்துமாவில் ஒரு நிறைவை கண்டவர்களாய் திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே. உள்ளந்தரியங்களை ஆராய்ந்தறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து இந்த இடத்தை விட்டு அனுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய சமாதானம் எங்களை ஆட்கொள்ளட்டும். தொடர்ந்து பரிசுத்தவான் ஆளுக்குள்ளாக இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிற மாம்சத்தின் பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைய முடியாது நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளையும் சத்துருக்களின் ஆண்டவரே சேனைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம்ப்பா. ஒரு விடுதலை எங்களுக்குள்ள உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு மனதோடு எங்கள் நோக்கங்களை எல்லாம் நமக்கு நேராக்கி அங்கே துதித்து ஆண்டவரை நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாக முழு ஆராதனை மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் யாவரும் ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே என்கிற ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் அவர் நல்லவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். துதியோடு அவர் வாசலில் நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். மகிமையும் வல்லமை கனத்திற்கு பாத்திர, சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை கனத்திற்கு பாத்திர, சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஒளி தரும் கண்களோ, சுடர் தரும் பாதங்கள், பெருவெல்ல இரைச்சல் சத்தம், வலக்கரம் வல்லமை. ஒளி தரும் கண்களோ, சுடர் தரும் பாதங்கள், பெருவெல்ல இரைச்சல் சத்தம், வலக்கரம் வல்லமை. சிறந்தவர் அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி துதித்திடுவோம். சிறந்தவர் அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே. பரிசுத்தர் இயேசுவே. ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே. பரிசுத்தர் இயேசுவே. ஆவியில் நிறைந்து தொழுகுவோம், ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆதியும் அந்தமும் ஞானத்தில் சிறந்தவர், யூதாவின் சிங்கம் நீரே. துதிகளின் பாத்திர, ஆதியும் அந்தமும் ஞானத்தில் சிறந்தவர், யூதாவின் சிங்கம் நீரே. துதிகளின் பாத்திர, துதிகளை சாற்றி பணிகுவோம். ஸ்தோத்திரம் செலுத்தி தொழுதிடுவோம். துதிகளை சாற்றி பணிகுவோம்.
ஹalleluya. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆமென். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? கர்த்தரை மகிழ்ச்சியோடு துதித்து ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஒரு சத்தமா இன்னொரு முறை அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாம் இன்னொரு பாடலையும் உற்சாகமா பாடுவோம். கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நம் மூலம் மகிமைப்படுவாராக. ஹalleluya. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. ஐயா கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ. உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ. துரோகியாய் வாழ என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. என் இயேசு ராஜா
ஹalleluya. நம்ம ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். ஹalleluya. அன்னாள் ஆலயத்தில் போய் அவள் ஜெபம் பண்ணினாள், வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள். ஆமென். இருதயத்தை ஊற்றி விட்டாள். ஆனால் கர்த்தர் நாள்ல அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவள் கேட்டபடியே ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போலதான் எசேக்கியா ராஜா ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்றான், அழுது ஜெபம் பண்ணார். கர்த்தர் அவன் பக்கமா திரும்பி அவன் ஆயுசு நாட்களில் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். கர்த்தர் நன்மை செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாலும் அவருக்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ வாயிலிருந்து கூப்பிடுகிறது ஒரு விதம், மனதிலிருந்து கூப்பிடுகிறது இன்னொரு விதம். ஆண்டவர் இருதயத்திலிருந்து கூப்பிடுறவங்களுக்கு கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம் விண்ணப்பங்களை கவனிக்கிறவராக இருக்கிறார், கேட்கிறவராக இருக்கிறார், அதுக்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். மறுபடியும் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டீரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, யாராக இருந்தாலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற போது, அன்றைக்கு தான் ஒரு முதல் முறையாக ஒரு சபைக்கு வந்திருக்கலாம், ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கலாம், ஒரு பெரிய பரிசுத்தவானும் இருந்திருக்க மாட்டாங்க. அன்றைக்கு இயேசுவை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிற போது அவர்களுக்கும் ஆண்டவர் இறங்கி அன்னைக்கு பதிலை கொடுக்கிறார். அதுதான் நம்ம ஆண்டவர். அவரை நம்பி வந்து விசுவாசிக்கிறவங்களை நிச்சயம் கைவிட்டதே இல்லை. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் என்ன தேவையோடு இருக்கலாம், இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் பக்கத்துல வந்து நமக்கு உதவி செய்கிறார், தேவையை சந்திக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். எல்லாம் சேர்ந்து கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே என்று சொல்லி எல்லாம் பாடலாமா? கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, எல்லாம் சேர்ந்து கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. ஆமாப்பா, என்றைக்கும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. எல்லாம் என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா என்று சொல்லி நம்ம பாடுவோமா? ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். வரியோடு இணைந்து விடுவோம். நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். சில நேரங்களில் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னா ஏதோ ஒரு தேவைக்கு மாத்திரம் இல்லை, எல்லாமே நடந்துறதில்ல. ஆபேசை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஜோமன்னர் ஆசீர்வதிங்கன்னு அதுக்கு ஜெபத்தை கேட்டவர். ஆமென். என்னைக்கு சாரால் ஆசீர்வதிச்சவர் அடுத்த வருஷத்துல குழந்தை வந்துருச்சு. ஆமென். அது நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஒரு நம்பிக்கையே வரும். ஆண்டவர்கிட்ட உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நம்ம ஆண்டவர் வார்த்தை சொல்லிட்டாருன்னா ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம், உற்சாகமா பாடலாம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மறுபடியும் சொல்லுமா? தலை சாய்க்கும் கல் நீரையா. எல்லாம் ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். மூளை கல் நீரையா, எனக்கு தலை சாய்க்கும் கல் நீரையா. எல்லாம் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுங்களேன். மூளை கல் நீரையா, இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நல்லா ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிங்க, கர்த்தர் நம்மை தொடுவார்.
ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். மேற்கு கிழக்கு, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீராமே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சகோதரர்களை உற்சாகமா பாடுங்கள், வரிகளை பார்த்தே பாடுங்க. என்று மறுபடி பாடுவோம். ஆண்டவரே, உம்மை காண ஒரு கிருபை தாங்கப்பா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் ஆமென். என்னை கைவிடவே மாட்டீர். ஆமா, ஆண்டவரை பாருங்கள் அப்படியே. ஹல்லேலூயா. இது வானத்தின் வாசல். இங்கே ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு இருந்தும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு இருக்கும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்தா தான் ஆசீர்வாதம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிடலாங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு என்னைக்கு சொல்றாரோ அந்த மகனுடைய அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் உதாரணமா யாக்கோப் எடுத்துக்கோங்க. ராத்திரி முழுக்க போராடினார். அதை நம்ம போராட்ட ஜெபம்னு வச்சுக்கோமே. இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டோமே, விடிகிற வரைக்குமே ஜெபம் பண்ணிட்டோமே, இனிமேலாவது எழுந்து ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு அடுத்த வேலையை கவனிக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அவன் சொன்னான், நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒளி நாங்கள் விட மாட்டேன். பொழுது போகுது, பொழுது விடிஞ்சிருச்சு, ஆனா அந்த புருஷனை விடல. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்தா தான் ஆசீர்வாதம். அதனால
ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அவர் தர ரெடியா இருக்கிறார். எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படி இருக்கிறவங்களும் இருந்துக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம், தன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாரை விடையும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது நினைக்கிறீங்க இல்லையா, அதை விட இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அதான் அல்லேலூயா. இந்த பெஞ்ச் மார்க் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது, அவருடைய அளவுல ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு லைன் மட்டும் இதுல பாடலாம். மொர்தெகாயை கர்த்தர் எப்படி கனப்படுத்தினாரு. அவன் நல்ல காரியம் ராஜாவுக்கு பண்ணா அதை மறக்கப்பட்டு போயிடுச்சு. ஒரு ராத்திரியில அந்த ராஜாவுக்கு அவர் தூக்கத்தை வரவே விடல ஆண்டவர். அதனால அந்த ராஜா எடுத்து ஒரு புஸ்தகம், ஞாபகத்தை புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறாரு. அவ்வளவு பெரிய புஸ்தகம். திடீர்னு பேஜ் திறப்பும் போது மொர்தெகாயை பத்தியான ரெக்கார்ட்ஸ் வருது. ஓ, நமக்கு நன்மை செஞ்சவனுக்கு எதை செய்யப்பட்டுதான் பாக்குறாரு. ஒன்னும் செய்யப்படல. அந்த நாளில தீர்மானம் எடுத்து உடனே மொர்தெகாய் கர்த்தர் நன்மை, அந்த ராஜா நன்மை செஞ்சார். ஒருவேளை நமக்கு வர வேண்டிய நன்மைகளோ ஆசீர்வாதங்களோ மறக்கப்பட்டு போயிருக்கலாம். சரியான நேரத்துல கர்த்தர் ஞாபகப்படுத்தி வர வைப்பார். சிலரோட தூக்கங்களை கூட அவர் டிஸ்டர்ப் பண்ண ரெடியா இருக்கிறார். பட் நம்ம அதை வாங்கி ரெடியா இருக்கிறோமோ, அவரே கொடுத்தா கூட ஆசீர்வாதம் எல்லாம் சாபம் பாவம் நினைச்சுக்கிறோம் சில பேர். இல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மறுபடியும் 3வது ஸ்டாண்ட்ஸாவே நம்ம பாட போறோம். நம்ம இந்த ஊர்ல வந்திருக்கிறோம். நம்ம ஆசீர்வாதமும் 4 பேருக்கு ஆண்டவர் அறிமுகப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதம் இருக்கனால ஆத்ம பாரம் குறைஞ்சு போக கூடாது. ஆனா ஆசீர்வாதம் நமக்கு வேணும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த 3வது ஸ்டாண்ட்ஸாவை பாடுவோமா? ஹalleluya. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு மறுபடியும் மகனை பாடுவோமா? வருஷ கடைசியில கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். 11 மாசம் ஆட்சியே நினைக்கிறீங்களா? நிறைவேறும். எனக்கு சொன்னதை எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல், தலை சாய்க்கும் கல்லீரையா, சொல்லுவோமா? அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் கர்த்தர். வருஷத்தின் கடைசி பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமீன், ஆமீன், ஹalleluya. ஆமீன். எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நிறைவு செய்ய போற நேரம் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், அவனுடைய வெளிச்சத்தில் நீங்களும் கலிகூற மனதாய் இருந்தீர்களே. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற போது இந்த வெளிச்சத்துல கலிகூறுவதற்கு ஒரு கூட்டத்தை இந்த ஊர்ல வைத்திருக்கிறார். அவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். அவர்களுக்காக நம்ம இந்த தேசத்தில் நிற்போம். அவர்களுக்காக நம்ம பாரப்படுவோம். அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்போம். ஹல்லேலூயா. அது ஒரு 5 பேரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம், 50 பேரா இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம், 1000 பேரா இருக்கலாம். நம்மை யாராருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக மாறுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து இன்னொரே ஒரு பாடலை அர்ப்பணிப்போட பாடி முடிக்க போகிறோம்.
தெய்வமே இயேசுவை உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போட ஆராதனையோட முடிக்க போகிறோம். எல்லாருடைய கொஞ்சம் நேரம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்களை நோக்கி பாரு, உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. எனக்கு சில விருப்பங்கள் இருக்குது ஆண்டவரே, ஆகிலும் என் சித்தம் இல்லை, உம் சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்குறேன், சித்த செய்ய ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுத்தலோட ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. தெய்வத்துக்கு உண்பதாக இருக்கட்டும். ஆமென். எதுவுமே இல்லைனா கூட என் இயேசுவை நான் ஆராதிக்க ரெடியா இருக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே, தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறே. எல்லாம் சொல்லுவோமா? தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே, தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலக பெருமை என்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா. எல்லாம் சொல்லும் அதை மறுபடியும். உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா. உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. உம் சித்தம் எல்லாம் ஒப்பு கொடுத்தலோடு கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்க நோக்கம் மாறல, மறந்து போகல அவரை. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாரும் ஐயா, எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதை காட்டும் ஐயா. மறுபடி சொல்லுவோமா? எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாரும் ஐயா, எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதை காட்டும் ஐயா. ஒளியான தீபமே, வழி காட்டும் தெய்வமே, ஒளியான தீபமே, வழி காட்டும் தெய்வமே. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கண்களை மூடினவர்களாக ஒரு 2 நிமிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து முடிக்க போகிறோம். நான் சொல்வதை கேளுங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார்.
அது அவன் வாழ்க்கையில தேவன் வைத்த தரிசனம், நோக்கம். இன்றைக்கு ஒவ்வொரு மேலே அப்படித்தான் அவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். நோக்கத்தை புரிந்து கொள்வோம் என்றால் அவருக்காக காத்திருப்போம். அழைப்பை அறிந்து கொள்வோம் என்றால் ஆண்டவர் கரத்தில் அடங்கி இருப்போம். எல்லாம் ஒப்பு கொடுப்பாண்ட எங்கள் மேல் வைத்த நோக்கத்தை நாங்கள் புரிந்தவர்களாக செயல்பட உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் மேல் வைத்த தரிசனத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் பொறுப்பாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதில் நாங்கள் எல்லா காரியத்தையும் நோக்கத்தோடு செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போதும் ஆண்டவரே அந்த தரிசனத்தையும் அழைப்பையும் உறுதியாய் பற்றி கொண்டு தைரியத்தோடு முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. பாவ சோதனைகள் வரும்போது நான் இந்த பாவத்தில் விழுந்து விடக்கூடாதே, ஏனால் என் மேல தேவன் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறாரே, என் கடமையை தவறிவிடக்கூடாதே, இக்காலகட்டத்தில் கர்த்தரை இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரே என்று பயத்தோடு இருப்போம். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாங்களா? நன்றாக பாடி இருந்தும் நன்றாக ஜெபித்திருந்தும் தேவ சித்தம் செய்ய தவறினோம் என்றால் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லை ஒரு விஷயம், ஆண்டவரே நீர் என் மேல் வைத்த அழைப்புக்காக, தரிசனத்துக்காக, நோக்கத்துக்காக நான் எதையும் தாங்கிக் கொள்வேன் ஆண்டவரே. அப்பா, நான் என் நோக்கத்தை எல்லாம் நேராக்குவேன். நான் பொறுப்புள்ளவனாய் நடந்து கொள்வேன். என் கைக்கு செய்ய நேரிடுறது இக்காலகட்டத்தில் எதுவோ அதை திறம்பட செய்வேன் ஆண்டவரே. ஆமென். யோசேப்பை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்த போது அவன் வீட்டிலே ஆடு மேய்த்தான். அவன் போத்திபார் வீட்டிலே ஒரு மேனேஜராக, ஓவர்சியராக இருந்தான். சிறைச்சாலையிலே கைதிகளை பார்த்து கொண்டான். கர்த்தர் அவனை அரண்மனையில உயர்த்தி கவர்னராக மாற்றினார். போன இடத்துலலாம் பொறுப்பாய் வேலை செய்தானே, ஏனென்றால் தெய்வ சித்தம் நிறைவேற வேண்டும், இந்த சொப்பனம் நிறைவேற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தலோடு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆயத்தமா இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே பரிசுத்தம் நல்ல பிதாவே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை பாடி ஆராதித்தோம். எங்கள் மேலே வைத்து இந்த சபையில் எங்கள் நாட்டி ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு நடத்த வேண்டும் வைத்திருக்கிறதே. அந்த தரிசனத்துக்கு வழி விலகி போகிற எந்த சுயமான எண்ணங்களோ, யாராவது சொல்லிக் கொடுத்த காரியங்கள் மனதில் இருக்கும்போது எடுத்து போட்டுவிட்டு தேவன் எங்கள் மனதுக்குள்ள வைக்கிற அந்த நினைவுகளும் ஆண்டவரே இருதயத்தில் வைத்திருக்கிற பாரங்களை வைத்து நாங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று சகித்து கொண்டு ஆண்டவரே அப்பா தொடர்ந்து முன்னேறி செல்ல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நாள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆராதனை முழு ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை பழிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான உள்ள பகுதியிலும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தரை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. வார்த்தையின் பகுதியில் எங்களோடு பேசி எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க ராஜா. எங்கள் பாரமெல்லாம் லகுவாய் மறைந்தவர்களாக ஆண்டவரே ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு திரும்பி செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய சன்னிதானத்தில் எங்களை முழு மனதோடு எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். 2 கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லாமா? ஆமென், ஆமென்.